ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சாதம் மீதமானா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அருமையான எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறாங்க. இதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னங்கிறது சொல்லிடுறேன். நான் கேரட் ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி முட்டைக்கோஸ் ஒரு கால் பகுதி எடுத்து அது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பூண்டு ஒரு சின்ன பல் பூண்டில் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதுமாதிரி மல்லித்தலை கொஞ்சம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. இதை தவிர இதில் நம்ம பட்டாணி, கேப்சிகம், காலிஃப்ளவர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் எதுவோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த காய்கறியாக இருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுறேங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெயை ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு நம்ம இதை பூண்டை போட்டுடலாங்க. பூண்டை போட்டு கொஞ்சம் நம்ம அதை வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதில் காய்கறியில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ முட்டைக்கோசு, கேரட் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப வதங்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இது பச்சையாக சாப்பிடக்கூடியதான். அதனால் இதில் ரொம்ப போட்டு வதக்காதீங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இதை போட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறிடுங்க. பாருங்க, இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் மட்டும் தான் நான் இது நல்லா கிளறினேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்குங்க. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம வினிகரை சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் போடும். அது இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கிடைக்கும். இது போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கிளறிடுங்க. இப்போ நம்ம சோயா சாஸும் வினிகரும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை நம்ம ஒரு பவுல் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது சாதம் நான் மதியம் வடித்த சாதங்க. இது மீதியானதால் நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன். இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாதம் மீதியானாலும் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸே பண்ணணும் லஞ்சுக்கு அப்படின்னா கூட நீங்கள் என்னோட இந்த மாதிரி நீங்கள் கூடுதலாக எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பட்டாணி நம்ம கேப்சிகம்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இது லஞ்சாகவே நீங்கள் லஞ்சுக்கு செஞ்சே சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம இந்த ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம எந்த ஒரு ஸ்பைஸும் ஆட் பண்ணலை. இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாவுடைய சாஸ், அதாவது சில்லி சாஸ் வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி சாஸ். அது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது இல்லாதவங்க பச்சை மிளகாவை ஒரு 3 பச்சை மிளகாவை கொஞ்சமாக கீறி போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூளும் போட்டுட்டு இது ஃபுல்லாகவே நல்லா நம்ம ஒரு கிளறி விட்டுருங்க. எல்லாமே அது படுற மாதிரி நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கிளறின பிறகு இதில் நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு தான் நான் வடிச்சிருக்கேன். அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை மூடி போட்டு அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு இது 2 நிமிஷம் மட்டும் இதை வச்சுக்கலாம். நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஏன் நம்ம 2 நிமிஷம் வைக்கிறோன்னா அதோட கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் அதில் கொஞ்சம் நல்லா நமக்கு சாரணும் அந்த ரைஸில், அதுக்காக தான். இப்போ ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசி ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் நமக்கு இதோட நல்ல ஃப்ளேவர் வேணும், நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம முட்டையை நான் ஒரு முட்டையை நல்லா கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா பொடியாக இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முட்டையை. இதோட நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக கொஞ்சம் போல் மல்லி இலையை தூவிக்கலாம். இதில் லாஸ்ட்டில் கூட மல்லி இலைக்கு பதிலாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கூட போடலாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ போட்டுட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிம்பிளான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவும் பிடிக்கும். இதில் ஸ்பைசஸ் ரொம்ப ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்பைசஸ் தெரியாது, நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நமக்கு இனிப்பாகவும் நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.